Happy morning, everyone. Wishing you most and more. ஸோ இந்த பாட்காஸ்ட் எதுக்குன்னா, எனக்கு வந்து முதுகு வலி இருந்துச்சு. நான் வந்து ஊருக்கு போகும்போது என் கசின் வந்து சொன்னான், அவன் ஃப்ரெண்டுக்கும் இதை மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. அவன் வந்து ஜிம்முக்கு போயிருக்கான். ஜிம்மில் வந்து ஏதோ 100 கிலோ வெயிட்டு போட்டு வயிற்றில் பெல்ட்டு போடாமல் அதை வந்து தூக்கியிருக்கான் போல். அதனால் அவனுக்கு வந்து முதுகு வலி வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லி போட்டிருந்தான். அப்போலேருந்து எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம இதை மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ இல்லை இதை மாதிரி பேசி போட்டிருந்தா ஒரு மாதிரி அவங்களுக்கு அவேர்னஸாக இருந்திருக்கும் நிறையா பேருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஏதோ தோணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து பண்ணுறேன். எனக்கு வந்து முதுகுவலி வந்து ஒரு 4 வருஷமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஐடியில் சேர்ந்தேன். கொரோனா டைமில் வேலை கிடச்சிச்சு. ஐடியில் சேர்ந்தேன். ஒரு 2021 ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து முதுகுவலி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து 4 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், சரியாக கணக்கு தெரில. எப்படி வந்துச்சுன்னா, நான் வந்து கஞ்சத்தனம் ரோலிங் சேர் வாங்க என் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரோலிங் சேர் வாங்க கஞ்சத்தனம் போட்டுக்கிட்டு எதுக்கு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்ட்டு எதுக்கு ரோலிங் சேர்லாம் வாங்கிக்கிட்டு தரையிலே உட்காந்து பண்ணலாம் அப்படின்ட்டு சம்மணம் போட்டு தரையில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நாள்லேயே முதுகுவலி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, முதுகுவலி வருது, அதை வந்து எக்சைஸ் மூலியமாக போக்குவோம் அப்படின்ட்டு வீட்டில் தம்பிள்ஸ் இருந்துச்சு. தம்பிள்ஸை தூக்கி இது பண்ணேன். ஸோ நெட்டில் பார்த்து ஆன்லைனில் பார்த்து அந்த தம்பிள்ஸ் வீடியோலாம் போடுவாங்கள்ல, ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு. ஸோ அதை மாதிரி பார்த்து இது பண்ணேன். தமிழ் சேனலில் தான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை பார்த்து நான் வந்து குனிஞ்சு லோவர் பேக்குக்கு வந்து ஒரு எக்சைஸு. ஸோ அதை பண்ணலான்ட்டு பார்த்தேன். நான் வந்து காலை நேராக வச்சுக்கிட்டு குனிஞ்சு தம்பிள்ஸ் எடுத்து பண்ணோன்னா அப்போ வந்து கொஞ்சம் மடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுலேருந்து வலி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் எனக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரேலாம் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் வந்து மாத்திரை கொடுத்தாரு. அது கொஞ்சம் வலி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வேறு டாக்டர்கிட்ட போனோம். இதேமாரி போய் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தப்ப இந்த மாதிரி ஜவ்வு 3 இடத்துலையும் என்னமோ விட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ அப்போலேருந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து எக்சைஸ் பண்ணேன். ஒரு டாக்டர் வந்து எக்சைஸ் சொல்லி கொடுத்தாரு. நிறைய டாக்டர் பார்த்து ஒன்றும் இது பண்ணல. ஒரு டாக்டர் வந்து சில எக்சைஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணல. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இந்த வருஷம் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். அப்போ வந்து வாக்கிங்கும் கொஞ்சம் போனேன். நான் வந்து ஓவர் வெயிட்டாக இருப்பேன், அதனால் கொஞ்சம் வாக்கிங்கும் போனேன். அப்போ வந்து எனக்கு வலி கொஞ்சம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு நடக்க முடிஞ்சு. 1 மணி நேரம்லாம் நல்லா நடப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நடுவில் ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போனேன். ஒரு பைக்கில் ஒரு 40 கிலோமீட்ரு அது மாதிரி போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு தாட்டி ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா அது ஒரு 20 கிலோமீட்ரு. அது ரெண்டும் ஒரு வார கேப்பில் நடந்துச்சு. அது மாதிரி போகும்போது திருப்பியும் வர ஆரம்பிச்சிருச்சு பேக் பெயின். அதுக்கப்புறம் வாக்கிங் போக முடியல. வாக்கிங் போனால் கால்லாம் மரத்து போகிற மாதிரி ஆணுச்சு. ஸோ இதை மாதிரி தான் இப்போ அதை மாதிரி தான் போய்ட்டுருக்கு. இப்போ நடந்தால் கொஞ்சம் கால் மரத்து போகுது. சும்மா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடெலாம் கொஞ்சம் மரத்து போகுது. அது மாதிரி இருக்குது. ஸோ டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு மாத்திரை கொடுத்துருக்காரு. அவர் வலி போனதுக்கப்புறம் ஒரு 2 நாள் மாத்திரை போடுங்க, வலி போனதுக்கப்புறம் எக்சைஸ் சொல்லி கொடுத்த எக்சைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இதை மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு ஓரளவு இப்போ யாரும் அவ்வளோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுலாம் நினைக்கிறேன். அதுமாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக சேர்லாம் வாங்கி போட்டு அது மாதிரி பண்ணுங்கள். அதுமாரி உங்களுக்கு ஒருவேளை பேக் பெயின் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஏதாச்சும் லைட்டாக வலி தெரிஞ்சால் கூட, ஏன்னா எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஓவர் வெயிட்டாக இருப்பேன். ஸோ ஒரு வெயிட்டை குறைக்கலான்ட்டு ஜாக்கிங்லாம் போவேன். ஜாகிங் போகும்போது கொஞ்சம் வேகமாக ஓடுவேன். அப்போ வந்து லைட்டாக தெரியும் முதுகில் ஒரு மாதிரி லேசாக வலிக்கும். ஸோ அப்போயே அந்த மாதிரி இன்ஜுரி ஆகிருக்கா எனக்கு சரியாக தெரில. ஸோ அது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்போயே கொஞ்சம் டாக்டர்கிட்ட காமிச்சு ஏதாச்சும் சரி பண்ணுறதுக்கு வழி பாருங்கள். மோஸ்ட்லி நிறைய பேர் சில டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்பாங்க. சில ஜவ்வை வந்து முதுகெலும்பில் வந்து ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் நடுவில் வந்து ஒரு இது மாதிரி ஜவ்வு மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து இதை நான் எக்சைஸ் பண்ணனால கொஞ்சம் வெளில வந்துருச்சு. அதனால் அது வந்து நரம்பை வந்து நரம்பு அழுத்துறதுனால பின்னாடி வந்து நம்மளுக்கு பெயின் வரும். அது கொஞ்சம் ஸ்டேஜ் ஏற ஏற வலி வந்து கீழே இறங்கும். கொஞ்சம் உங்களுக்கு பேக் சைடு படக்ஸுக்கு அங்கே இறங்கும். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலுக்கு இறங்கும். அந்த மாதிரிலாம் போகும்.
நீங்கள் சில டாக்டர் வந்து இது மாதிரி சொல்லுவாங்க, அது பேர் என்ன, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சில டாக்டர் வந்து எக்சைஸ் பண்ணுங்கள், எக்சைஸ் பண்ணால் சரியாக போயிடும்பாங்க. சில பேர் வந்து ஃபிசியோவுக்கு இது பண்ணுவாங்க. நான் ஃபிசியோவுக்கும் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஷாக்கு மாதிரி, அது ஷாக்கானது இல்லை, முதுகில் வந்து ஒட்டி வைப்பாங்க. அது மிஷினில் இது பண்ணுவாங்க. ஒரு மாதிரி விர்ருன்னு இருக்கும், முதுகில் எங்கே பெயின் இருக்கோ அங்கே வைப்பாங்க. அது ஒரு தட்டி வச்சோம். அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் வந்து இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் இழுப்பாங்க. வயிற்றில் பெல்ட் மாதிரி கட்டி கால் வந்து கீழே இழுக்கும், மேல் பாடி வந்து இப்படி இழுக்கும். அந்த மாதிரி பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜவ் வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கும்ல, அதை வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணி எனக்கு அவ்வளோ வலி போன மாதிரி தெரியல. எனக்கு எக்சைஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பேக்கை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும்போது தான் வலி போன மாதிரி தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பைக்கில் போனோன்னா அது வந்து திரும்பி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் எந்த டாக்டர் வந்து எக்சைஸ் பண்ண சொல்கிறாரோ அது மாதிரி டாக்டரை பாருங்கள். இல்லை ஃபிசியோதெரப்பிட்ட போனால் கூட அவங்க கூட எக்சைஸ்லாம் சொல்லி தருவாங்க. அது பண்ணால் கூட ஓரளவுக்கு இதாகும். வேறு என்ன, அதுமாதிரி அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அதுமாதிரி ப்ராப்பராக அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க. பெல்ட்டு போட்டுட்டு வெயிட்டு தூக்குங்க, கீழேருந்து தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா. இல்லை வீட்டிலேருந்தே பண்ணுறீங்கன்னா, வீட்டிலேருந்து மோஸ்ட்லி பண்ணாதீங்க. ஏன்னா ஆன்லைனை பார்த்து உங்களுக்கு எல்லா எல்லா ஆங்கிளும் கரெக்டாக நீங்கள் கால் மடக்கி தூக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் 2 மாதம் ஜிம்முக்கு போயிட்டு அங்கே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் வீட்டில் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா சாதாரணமாக உங்கள் பாடி வெயிட் எக்ஸசைஸ் அதை மாதிரியே பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா வெயிட்டு தூக்காமல். ஸோ எனக்கு இதை மாதிரி வந்துச்சு. எனக்கும் வெயிட்டு தூக்கி தான் வந்துச்சு, அந்த பையனுக்கும் அது மாதிரி வெயிட்டு தூக்கி தான் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பைக்லலாம் போகக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோவில் போகக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பாசிபிளான்னு தெரில. எனக்கு வந்து வயசே கொஞ்சம் 25 தான் ஆகுது. ஸோ அதெல்லாம் எப்படி வாழ்க்கை இது மாதிரி அதுக்கப்புறம் போக போகுதுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு அது மாதிரி வராமல் பார்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்சால் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ 4 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். வெளில போக முடியாது. வெளில போனாலே சில நேரத்தில் எப்படா வீட்டுக்கு வருவோன்ட்டு இருக்கும். ஏன்னா கால்லாம் மரத்து போயிடுவேன். அப்படி இருந்துமே லாங் ட்ராவல்லாம் போயிருக்கேன், பஸ்லேயே போயிருக்கேன், திருச்செந்தூர்லாம் போயிருக்கேன். இங்கேருந்து நைட்டு ட்ராவல் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அப்பப்போ வெளில போயிட்டு வரோம். அந்த மாதிரி போயிருக்கேன். சேலத்துக்கு அந்த முத்துமணி முருகன் அந்த கோயிலுக்குலாம் போயிருக்கேன். ஸோ வலி இருந்தும் அது மாதிரி இப்போ போயிட்டு வருவேன். போகும்போது இதாக இருக்கும், ரொம்ப வலியாக இருக்கும், எப்படா வீட்டுக்கு போகணுன்னு இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி வேலை பார்ப்போம். இப்போ சில நாள்லாம் படுத்துக்கிட்டேலாம் வேலை பார்த்துருக்கேன். ஒரு வருஷம் 2 வருஷம்லாம். ஏன்னா உட்காந்து வேலை பார்த்தாலும் சில நேரத்தில் வலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா உட்காரும்போது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உட்கார முடிஞ்சிச்சு. இப்போ தான் ஒரு வாரம் 2 வாரமாக திருப்பி அது மாதிரி வர ஆரம்பிக்குது. உட்காந்தாலும் திருப்பி வர மாதிரி வலி வர மாதிரி இருக்குது. ஸோ திருப்பி எக்ஸசைஸ் பண்ணி அதை கொஞ்சம் இது பண்ணும். பேக் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலே அது கொஞ்சம் வலி குறைக்கும். ஸோ இது ஏதாச்சும் டாக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாச்சும் பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அது இதுக்கப்புறமும் ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணால் கூட அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட்டு தூக்குனா திருப்பி ஜவ்வு இதாகிடுங்கிறாங்க. ஸோ இதுக்காச்சும் பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கா? அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் அந்த மாதிரி பேக் பெயின் வந்து அதுக்கப்புறம் எப்பயாச்சும் ரிலீவ் ஆகிருக்கா? அது ஏதாச்சும் கமெண்ட்டு மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டராக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு சரியாக இருந்தாலும் சொல்லுங்கள், அவங்கள கூட கொஞ்சம் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு எப்படி சரியானுச்சுன்னு. ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்கள் முதுகை சேஃபாக பார்த்துக்குங்க. இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுமாரி சின்ன பசங்களாம் இப்போயே ஜிம்முக்கு போகணும். அது மாதிரிலாம் ஜிம்முக்கு போகிறது கூட பரவாயில்ல. அங்கே போய் ஏன்னா அந்த பையனும் ஜிம்முக்கு தான் போயிருக்கான். ஆனால் அவனாக எக்ஸசைஸ் பண்ணியிருக்கான் உங்களுக்கு. ஸோ யாராச்சும் ஒரு ட்ரைனர் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத பண்ணுங்க. ஏன்னா 100 கிலோ தூக்கியிருக்கான். 100 கிலோலாம் அவன் எவ்வளோ ஜிம்முக்கு போகிறான் அதெல்லாம் தெரில. சும்மா அது கேட்டோடனே சரி நம்ம இதை அவேர்னஸ் வீடியோவாக போடலாம் அப்படின்னு தான் போடுறான். ஏன்னா இந்த மாதிரி உடம்பு குறைக்கணுன்ட்டு சில பேர்லாம் ஓடுவீங்க. அவங்களும் ஏதாச்சும் ஒரு நியூட்ரிஷனை பார்த்து எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிலாம் இது பண்ணி, ஏன்னா நானாக தான் போய் ஓடினேன். அப்போயே லைட்டாக எனக்கு வலி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை மாதிரி இது பண்ணுங்கள். ஒருவேளை வீட்டிலேருந்து வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காராதீங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சேரில் உட்காருங்க. ஏன்னா நானும் இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கட்டில் போட்டு தான் உட்காந்துருந்தேன். அப்போ எனக்கு வலி தெரில.
எப்போ சம்மணம் போட்டு கீழே உட்காந்து ரொம்ப நேரம் இது பண்ணானோ அப்போ தான் வலி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ சேரில் உட்காந்திங்கனாலும் ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்ச நேரம் 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் வேலை பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுங்க. அதை மாதிரி பாருங்கள். ஏன்னா உடம்பு தான் முக்கியம். உடம்பு மூலியமாக தான் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு 4 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ உடம்பு தான் முக்கியம், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுமாரி உடம்பு குறைக்கணும்னா அதுமாரி நியூட்ரிஷன்கிட்ட போய் பண்ணுங்கள். அதுமாரி வேறு வெயிட்டெல்லாம் தூக்கணுன்னா அது ஏதாச்சும் நல்ல இதாக பார்த்து தூக்குங்க. எனக்கு இது 3 மூலியமாக தான் இது ஆணுச்சு. அதுமாதிரி லாங் ட்ராவல் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குன்னா அதுவும் எப்படி பைக்கு, ஏன்னா சில பேர்லாம் ரொம்ப 30 கிலோமீட்டர் பைக்கில் போய்ட்டு 30 கிலோமீட்டர் திரும்பி வருவாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் அப்படி தான் போவான். அவனுக்குமே லைட்டாக முதுகு வலிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏதாச்சும் பார்த்துங்க. ஆனால் முடிஞ்சால் பஸ்ஸில் போக முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா பேக் பெயினுங்கிறது ரொம்ப மற்ற இடத்துல இது பண்ணால் கூட ஒன்றும் தெரியாது. முதுகுனா கொஞ்சம் அதை சுற்றி நிறையா நரம்பு போகும், பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை ஆகும். ரொம்ப இந்த சொன்ன பையனுக்கே அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சான். ஃபெயிலியர் ஆகி இப்போ லைட்டாக அவன் காலை தேய்ச்சி தான் நடப்பான்னு சொன்னான் என் கசின். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ரொம்ப அதுக்கப்புறம் கஷ்டமாகும். ஸோ இது ஒரு இதாக போகணுன்னு நினச்சேன். வேறு ஏதாச்சும் இதை பற்றி எனக்கு இதுக்கு எப்படின்னா சொல்கிறது, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு வேளை சரியானுச்சுன்னா நான் எப்படி சரியானுச்சு அதை வந்து சொல்கிறேன். எனக்கு சரியான வந்து எக்ஸசைஸ் பண்ணி தான் சரி பண்ணேன். அது வந்து நல்லா படுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒத்த காலை தூக்கி இது பண்ணணும். ஒரு 10 தாட்டி. அதுக்கப்புறம் லெஃப்ட்டு கால் அது மாதிரி தூக்கி, அதுக்கப்புறம் 2 காலையும் சேர்த்து தூக்கணும். அதாவது மல்லாக்க படுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் பிரிட்ஜு போஸ்ன்னு இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் போட்டாலே தெரியும். அது யோகா போஸ் மாதிரி இருக்கும். அது வந்து 10 தாட்டி பண்ணணும். பிரிட்ஜு போஸுக்கு போயிட்டு ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்பி கீழே இறங்கி அது மாதிரி இது பண்ணணும். இது வந்து அந்த டாக்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இன்னொன்று வந்து அப்புறம் குப்புற படுத்துக்கிட்டு அதுமாரி லெஃப்ட்டு கால் 10 தாட்டி, ரைட்டு கால் 10 தாட்டி தூக்கணும். அதுக்கப்புறம் மேலே இருக்க பாடியை கை புஷ் பண்ணாமல் தூக்கணும். அப்படியே உடம்ப தூக்கணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் கை புஷ் பண்ணி கோப்ரா போஸ்ன்னு இருக்கும். அதை மாதிரி 10 தாட்டி கோப்ரா போஸுக்கு போயிட்டு ஒரு மேலே பார்க்கணும். மேலே வந்து சீலிங்கு இல்லை ரூஃபை பார்க்கணும். நல்லா மேலே பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் செகண்ட் 2 செகண்டு பாருங்கள். மேலே ரூஃபை 2 செகண்ட் பார்த்து திருப்பி கீழே வந்துடணும். திருப்பி கோப்ரா போஸுக்கு போயிட்டு மேலே தலையை தூக்கி ரூஃபை பார்த்துட்டு ஒரு 2 செகண்ட். இதை மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அவர். ஸோ அதை பண்ணி தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுச்சு. வலி இருக்கும்போது பண்ணாதீங்க. ஒரு 2 நாள் பெட் ரெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வலி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்க. அதுமாரி சொன்னார் எனக்கு. ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நானும் ஏன்னா முதுகு வலி வந்த புதுசாக நானும் நெட்டில் பார்த்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். அது எதுவும் குறைக்கல, திருப்பியும் சீரியஸ் தான் ஆக்கி விட்டுச்சு. அதனால் நீங்கள் உங்களுக்கு முதுகு வலி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்துருங்க. அவங்க சொல்லி எக்ஸசைஸ் சொன்னாங்கன்னா பண்ணுங்கள். இல்லை ஃபிசியோதெரப்பி பண்ண சொன்னால் பண்ணுங்க. ஃபிசியோதெரப்பியே உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாரு. ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் நான் வந்துச்சுன்னா நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ விஷிங் யூ மோஸ்ட் அண்ட் மோர். தேங்க்யூ.